விருதுநகரில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா அதிமுக நகர விவசாய அணி சார்பில் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. விருதுநகர் 20வது வார்டு மேலரத வீதி பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் விஜயகுமரன் தலைமை தாங்கினார். நகர செயலாளர் வெங்கடேஷ் முன்னிலை வகிக்க நகர விவசாய அணி செயலாளர் எஸ்.எம். செந்தில் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக நகர, ஒன்றியம் மற்றும் பல்வேறு அணி பிரிவு நிர்வாகிகள், தொண்டர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சைடு சைடா விடாங்க. ஓகே. தென் மண்டலத்தின் சிங்கமே, என்றும் எங்கள் கழகத்தின் போர்வாளாக இருக்கும். செஞ்சாங்களா? நீட் தேர்வு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் தான். இந்த நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்கு தெரிவித்தது நம்மளுடைய அம்மா தான். ஆனா அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஒரு சில காரணத்தினால் நீட் தேர்வு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது. தமிழக மக்களின் நலன் கருதி தமிழ் படித்தால் 7.5% இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த யாரு? நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். 1989ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அப்போது அம்மா கூறினார், பின்னாளில் நான் தமிழக சட்டப்பேரவைக்கு வந்தால் தமிழக முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதம் ஏற்றார். அதே நடந்துச்சு. அப்ப மக்களுக்கு ஒரு பசுமையை அம்மா உலகத்திட்ட கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த திமுக அரசு என்ன பண்ணாங்க?